பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே தியான பகுதியாக யோவான் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 32வது வசனம் 33வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனிக்கிறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக பார்த்தீர்கள் என்றால் தனித்திருக்கிற காலம். நேற்றைய தினத்திலே நாங்கள் ஒரு குழுவாக அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். அப்போ இந்த காலங்களிலே ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்திலே எல்லாரும் தனிமையாக்கப்படுகிறோம், சூழ்நிலைகளின் நிமித்தமாக, இல்லையா? ஐயோ, நான் தனிமையா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒரு ஆதரவுக்கு யாரும் இல்லை, எனக்கு தேற்ற யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, இல்லையா? அப்படின்னு நம்ம எல்லாரும் புலம்புறோம், இல்லையா? இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்களா? இந்த சூழல் அவர் அனுபவிச்சிருக்காருன்னா கண்டிப்பா அனுபவிச்சிருக்காரு. அவர் அனுபவிக்காம நமக்கு எதுவும் வரல. நம்ம படுற அத்தனை கஷ்டங்களையும் நம்மளுடைய ஆண்டவர் அனுபவித்திருக்கிறார், உணர்ந்திருக்கிறார், அதை கடந்து வந்துதான் இருக்கார். அதனால அதனுடைய வழி வேதனைகள் நன்றாக அவருக்கு தெரியும், இல்லைங்களா? அப்போ அவர் சொல்றாரு, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு காலத்துல, ஆனாலும் நான் தனித்தில்லை, என் அப்பா என்னோட கூட இருக்கிறார், பிதா என்னோட இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளையே, நீங்கள் தனித்து கிடக்கிறீர்களா? எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி சோர்ந்து இருக்கீங்களா? நீங்க தனிமையாக்கப்படவே இல்லை. காரணம், உங்களுக்காக ரத்தம் சிந்தின ஜீவனுள்ள தேவன் இயேசு சுவாமி உங்களை ஒரு நாளும் தனியே விட மாட்டார். அவர் உங்களோடு கூட இருப்பார். காரணம், அந்த தனிமையின் கொடூரம் அவருக்கு நன்றாக தெரியும். எல்லாரும் நம்மை விட்டு விலகி போன அந்த வழி வேதனைகள் அவருக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் தனிமையாக்கப்பட்ட பொழுது நான் தனிமையாக இல்லை. நான் நம்பின மனிதர்கள் எல்லாம் என்னை விட்டு போயிருக்கலாம், ஆனால் என் பிதா என்னோடு கூட இருந்தார். அப்படி என்றால் இன்றைக்கும் நம்மை நம்பின எல்லா மனிதர்களும் உறவுகளும் எல்லாருமே நம்மை விட்டு போய்விடலாம், நம் தனிமையாக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒரு காரியம் தான், இந்த காலை வேளையில நீங்கள் தனிமையா இருக்க போவது இல்லை. காரணம், உங்கள் தகப்பனாக இயேசு சுவாமி உங்களோடு கூட தான் இருப்பார். அவர் உங்களை தனிமையாக விடவே மாட்டார். இதை நீங்க நம்புங்க. நீங்களோட அனுபவிச்சு பாருங்களேன். நான் நிறைய என் வாழ்க்கையில தனிமையாக்கப்பட்ட நாட்களில் என் ஆண்டவர் தான் கூட துணையாக இருக்கிறார். அதை நான் ஒவ்வொரு நொடியும் நான் உணர்கிறேன், ருசிக்கிறேன், அனுபவிக்கிறேன். நீங்க தனிமையில நினைக்காதீங்க, ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் அதன் பிறகு சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன்னு சொல்லி நம்முடைய இயேசு சுவாமி நம்மை பார்த்து சொல்லுகிறார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு. நீ கிறிஸ்துவனா மாறினா உபத்திரவம் இல்ல கிறிஸ்துவனா நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா உனக்கு உபத்திரவம் இல்லைன்னெல்லாம் சொல்லல. உலகத்துல வாழ்கிற எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்கள் மாறுபடுமே தவிர ஒவ்வொருவருக்கும் உபத்திரவம் உண்டு. ஆனா கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நமக்கு, தேவனை நம்புகிற நமக்கு அவர் கொடுக்கிற ஒரு ஸ்லாக்கியம் என்ன என்றால், அவர் இந்த வசனத்திலே சொல்லுகிறார், ஆனாலும் உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன, அப்படியே இருந்தாலும் கூட அப்படின்னப்ப ஏதோ ஒரு ஸ்பெஷல் காரியத்தை நமக்கு சொல்ல போறாரு. அவர் சொல்றாரு, உலகத்துல உபத்திரவம் இருக்குமா, ஆனாலும் நீ என்ன நம்பி இருக்கிறதுனால, இயேசு சுவாமியை நம்பி இருக்கிறதுனால, இயேசு சுவாமியை பின்பற்றுகிற பிள்ளையா இருக்கிறதுனால, அவரை ஜீவனுள்ள தேவன் என்று உன் வாழ்க்கையிலே அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினால அவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? நான் உலகத்தை ஜெயித்தேன். சரி, அவர் ஜெயித்துட்டாரு, இதுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஒண்ணு தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொன்னாரு? நீ தனிமையா இல்ல, நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னார்ல. அப்ப உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு கூட இருந்தா நீங்களும் கண்டிப்பா உலகத்தை ஜெயிப்பீங்க. நம்ம ஜெயிப்போம். எந்த சூழல்லையோ நீங்க சோர்ந்து போகாதீங்க. என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சு, என் வாழ்க்கையில வியாதி வந்துருச்சு, என் வாழ்க்கையில கடன் ஆயிருச்சு, என் வாழ்க்கையில எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது, இனிமே நான் எழுந்திருக்க முடியாது என்று உலகமே சொல்லிவிட்டது. பரவாயில்ல, உலகம் தானே சொல்லிச்சு,
மனிதர்கள் தானே சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லலையே, உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நாமும் என்ன செய்வோம்? உலகத்தை ஜெயிப்போம். ஏனால் ஜெயிக்க பிறந்தவர்கள் நாம். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க தனிமையான்னு நினைக்காதீங்க. உங்களோட ஆண்டவர் இருக்காரு. இந்த உலகத்துல இருக்கிற உபத்திரவம் உண்டுதான், அது இல்லைன்னு சொல்லல, மறுக்கல. உலகத்துல பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, நிந்தைகள் இருக்கு, அவமானங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, கண்ணீர்கள் இருக்கு, உபத்திரவங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு வாக்கியம், உலகத்தை ஜெயித்தவர் எனக்குள் இருக்கிறதுனாலே, நமக்குள் இருப்பதினாலே நாமும் உலகத்தை ஜெயிப்போம். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அவர் நிறைய ஃபார்முலாவை நமக்கு கற்றுக் கொடுத்துருவார். இன்னைக்கு ஒரு கிரிக்கெட்லயோ இல்ல எனி ஒன் கேம்ல பாத்தீங்கன்னா, அதுல நல்லா விளையாடி ஜெயித்தவர்கள் என்ன பண்றாங்க? கோச்சிங்க்கு போடுறாங்க. அப்போ ஏன் அவங்கள போடுறாங்க அப்படின்னா, அப்பொழுதுதான் கற்றுக்கொள்ள வருகிறவர்கள் நிறைய நுணுக்கங்களை அவர் கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஜெயித்திருக்காங்க நிறைய மேட்ச்ல, இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு கோச்சா கிடைச்சிருக்காங்க. அப்ப அந்த கோச்சர் என்ன செய்வாங்கன்னா, நிறைய நுணுக்கங்களை, இல்லையா, நீங்க எப்படி விளையாடணுங்கிற ஒவ்வொரு காரியத்தை உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுக்கறதுனால நிறைய பேர் என்ன செய்வாங்க? என் கோச் நல்லா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதனால நான் வின் பண்ணேன், இல்லையா? அப்போ சாதாரண மனுஷத்துல இருக்கிற கோச் அப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஜெயிக்கிறாங்கன்னா, உலகத்தையே ஜெயித்தவர் நமக்குள்ள இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் உங்களுக்குள்ளும் நமக்குள்ளும் இருப்பதினாலே நிச்சயம் நாம் என்ன செய்வோம்? எல்லா பிரச்சனையும் நான் ஜெயிப்பேன் என்று சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. இதை மட்டும் நீங்க சொல்லிட்டே இருங்க. உலகத்தை ஜெயித்தவர் எனக்குள்ள இருக்கா, நான் ஜெயிப்பேன். அவரு ஜெயிச்சாரு, அவர் என் கூட இருக்கிறதுனால என்னையும் ஜெயிக்க வைப்பார், இல்லையா? இதை மட்டும் நீங்க பிலீவ் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய வியாதி, எவ்வளவு பெரிய கடன், எப்படிப்பட்ட சூழல், முடியவே முடியாதுன்னு எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க நானு நம்புற நம் தேவன் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றியே தீர்வார். ஏனென்றால் அவர் உலகத்தை ஜெயித்து முடித்திருக்கிறார். எனவே நம்மையும் ஜெயிக்க செய்வார். God bless you.